வீட்டுக்குள் வாஷிங் மெஷின், ஏசி, வாகனங்கள் போன்றவற்றுள் பாம்புகள் தென்படுவதை நாம் அவ்வப்போது செய்திகளில் கேட்கிறோம். இப்படியாக வீடுகளில் உள்ள மறைவான சந்துபொந்துகளில் வாஷிங் மிஷின் போன்ற இயந்திரங்களுக்குள், இருசக்கர மற்றும் 4 சக்கர வாகனங்களுக்குள், மீன் தொட்டியில் பயன்படுத்தப்படாமல் குவியல்களாக குவித்து வைக்கப்பட்டிருக்கும் பொருட்களுக்கு அடியில் என பல்வேறு இடங்களில் மக்கள் பாம்புகளை பார்க்கும் நிகழ்வுகள் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன. இப்படியான சூழ்நிலைகளில் அதை பார்க்கும் எவருக்குமே உடனடியாக அச்சம் தொற்றிக்கொள்ளும். எனவே அந்த அச்சத்தை போக்கவும் இயற்கை சூழல் குறித்தான அடிப்படை புரிதலை பெறுவதற்கு பாம்புகள் எதற்காக இப்படியான இடங்களுக்குள் வருகின்றன, அப்படி வந்துவிட்டால் என்ன செய்ய வேண்டும் என்பதை அறிந்து கொள்ள வேண்டியது அவசியம். இந்த ஆண்டின் தொடக்கத்தில் காட்டுயிர் மற்றும் இயற்கை பாதுகாப்பு அறக்கட்டளையின் ஆய்வாளர்கள் வெளியிட்ட ஓர் ஆய்வில் வடக்கு கோயம்புத்தூரில் 2022 முதல் 2024 வரையிலான காலகட்டத்தில் பதிவான 2318 பாம்பு மீட்பு சம்பவங்கள் பகுப்பாய்வு செய்யப்பட்டன. இந்த ஆய்வில் குப்பை குவியல்கள், உட்புற அறைகள், சேமிப்பு கிடங்குகள், இயந்திரங்கள் மற்றும் பாதுகாப்பான மறைவிடங்களை புகலிடங்களாக கருதி பாம்புகள் நாடுவதாக கண்டறியப்பட்டது. ஆனால் அவை மக்களை தாக்குவதற்காக குடியிருப்பு பகுதிகளுக்குள் நுழைவதில்லை என்றும், பெரும்பாலும் வாழ்விடம், பாதுகாப்பு, உணவு, ஈரப்பதம், பொருத்தமான வெப்பநிலை ஆகியவற்றை நாடியே இத்தகைய சூழலுக்குள் வந்து அவை சிக்கிக்கொள்வதாகவும் காட்டுயிர் ஆர்வலர்கள் தெரிவிக்கின்றனர். குறிப்பாக கோடை வெப்பம், பருவமழை, வாழ்விடச் சீர்குலைவு போன்ற பல்வேறு காரணங்களால் சமீப காலங்களில் குடியிருப்புகளுக்குள் பாம்புகள் தென்படுவது அதிகரித்து வருகிறது. வாகனங்களுக்கு அடியிலும், மீன் தொட்டிகளுக்கு அருகிலும், வாகன நிறுத்துமிடங்களிலும், விறகு குவியல்களுக்கு அடியிலும், குளிர்சாதன பெட்டிகளுக்கு பின்னாலும், வீடுகளின் ஒழுங்கற்ற மூலைகளிலும் பாம்புகள் அடிக்கடி காணப்படுவதற்கு இதுவே காரணம் என்றும் ஊர்வனவியலாளர்கள் குறிப்பிடுகின்றனர். பாம்புகள் மனிதர்கள் வாழும் பகுதிகளுக்குள் வேண்டுமென்றே ஊடுருவுவதில்லை என்று கூறும் காட்டுயிர் ஆர்வலரும் பாம்பு மீட்பு செயற்பாட்டாளருமான சாம்சன் கிருபாகரன், அவை பொதுவாக மனிதர்கள் உடனான மோதலை தவிர்க்கவே விரும்புகின்றன என்று வலியுறுத்துகிறார். காட்டுயிர் ஆய்வாளர்களின் கூற்றுப்படி அவை தாங்கள் கவனிக்கப்படாமல் இருக்க ஏதுவான மறைவான இடங்களையே விரும்புகின்றன. ஆனால் அவற்றின் இயற்கையான வாழ்விடங்கள் அருகி வருவதன் விளைவாகவும் அத்தகைய மறைவிடங்களை மனித குடியிருப்புகளில் இருக்கும் கட்டமைப்புகள் வழங்குவதாலும் தான் பாம்புகள் பெரும்பாலும் குடியிருப்புகளுக்குள் வருகின்றன என்று கூறுகிறார் சாம்சன் கிருபாகரன். நிபுணர்களின் கூற்றுப்படி இத்தகைய சூழ்நிலைகளை எதிர்கொள்ள வேண்டிய நிலை ஏற்பட்டால் முதலில் பீதி அல்லது பதற்றத்துக்கு உள்ளாகாமல் இருப்பதை ஒருவர் உறுதி செய்ய வேண்டும். பெரும்பாலான பாம்பு கடி விபத்துகள் நிகழ்வதற்கு காரணம் எதிர்பார்க்காத சூழ்நிலையில் பாம்புகளுக்கு இடையூறு விளைவிப்பது, அச்சத்தினாலோ அல்லது அதீத தைரியத்தில் ஆபத்தை உணராமலோ அவற்றை முறையின்றி கையாள்வது, கொல்ல அல்லது சீண்ட முயல்வது போன்றவையே என்கின்றனர் நிபுணர்கள். அதோடு பாம்புகள் மனிதர்களை தாக்க வேண்டும் என்ற நோக்கத்துடன் செயல்படுவதில்லை எனவும் ஆய்வாளர்கள் கூறுகின்றனர். இப்படிப்பட்ட சூழ்நிலைகளை எதிர்கொள்ளும் போது பாம்புக்கும் தங்களுக்கும் இடையே பாதுகாப்பான ஒரு தூரத்தை கடைபிடிக்க வேண்டியது அவசியம் என்கிறார் பாம்பு மீட்பு நிபுணரான சாம்சன் கிருபாகரன். அது மட்டுமின்றி பாம்பை தொடவோ பிடிக்கவோ கட்டாயமாக முயலவே கூடாது. நஞ்சற்ற பாம்புகள் கூட அச்சுறுத்தலுக்கு ஆளாக்கப்படும் போது தற்காப்புக்காக கடிக்கக்கூடும். முறையான பயிற்சியற்ற நபர்கள் இதுபோன்ற முயற்சிகளில் ஈடுபடுவது அந்த ஆபத்து அதிகரிப்பதற்கே வித்திடும் என்றும் அவர் எச்சரிக்கிறார். தொடர்ந்து பேசிய அவர், மீட்பு நடவடிக்கைகளின் போது பொறுமையும் அமைதியான அணுகுமுறையும் அவசியம். எனவே அதில் நிபுணத்துவம் பெற்ற பாம்பு மீட்பர்களை உதவிக்கு அழைக்க வேண்டும் அல்லது உடனடியாக வனத்துறைக்கு தகவல் தெரிவிக்க வேண்டும். அது மட்டும் இன்றி உடனடியாக பாம்பு இருக்கும் பகுதியை தனிமைப்படுத்தி அங்கு யாரும் நெருங்காமல் இருப்பதை உறுதி. இவை போன்ற மிக முக்கிய தகவல்கள், செய்திகள் அனைத்தையும் உடனுக்குடன் அறிந்து கொள்ள எம்மோடு இணைந்து கொள்ளுங்கள். இப்பொழுது எம்மை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அல்லது ஃபாலோ செய்யுங்கள். உடனுக்குடன் தகவல்கள் உங்கள் விரல் நுனியில். இந்த காணொளியில் நீங்கள் பலன் பெற்றது போல மற்றவர்களும் பலன் பெற உங்களுடைய உறவினர்கள், நண்பர்கள் அனைவருக்கும் இந்த காணொளியை பகிருங்கள். மீண்டும் மற்றொரு காணொளியில் நாம் இணைந்து கொள்வோம். நன்றி, வணக்கம்.